வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு நியூ டாபிக், அதாவது ஹெல்த் அவேர்னஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதில் இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு புது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஒரு புது வகையான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் அதை அவாய்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான யூனிக் ப்ராடக்ட். இதுதான் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு அந்த பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு நிறைய டிசீஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கேன்சர், தைராய்டு, பிசிஓடி, டியூமர்ஸு, இந்த மாதிரி விதவிதமான வியாதிகள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இதுக்கான காரணங்கள் யாருக்காவது தெரியுமா? எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது அப்படிங்கிற மாதிரி யாராவது என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதை போய் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டாலும், டாக்டர் இந்த டிசீஸ் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னாலும் அதுக்கு சரியான ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லுவார் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இல்லை உங்களுடைய ஜெனட்டிக்கா, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் காரணங்கள் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அதில் முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னா மொபைல் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு புது வகையான இன்ஃபர்மேஷன். மொபைல் ரேடியேஷன் அப்படிங்கிறது நாம் சாதாரணமாக இன்னைக்கு எடுத்துக்கிறோம். அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அதனால் நிறைய நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மொபைல் இல்லாமல் யாருமே வாழவே முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொபைல். அப்போ வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 மொபைலும் இருக்கும். ஆனால் இந்த மொபைல் வச்சுதான் இன்னைக்கு பிஸ்னஸே நிறைய நடக்குது. அது இல்லைன்னா நம்மளுடைய டோட்டல் பிஸ்னஸே முடங்கிடும். ஆனால் அதே நேரத்தில் அதில் கெடுதல் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த கெடுதல்ல இருந்து நாம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அந்த வகையில இந்த மொபைல் ரேடியேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்ம உடல்ல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மேக்சிமம் நம்ம உடம்புல 90% டிசீசஸ் அப்படின்னா அது எதனால வருது அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா வரும். அதாவது நம்மளுடைய ரத்த ஓட்டம் உடல்ல சரியா இல்லைன்னா 90% வியாதிகள் வரும்னு வச்சுங்களேன். அது ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், அல்லது என்ன மாதிரியான டிசீஸா இருக்கட்டும், வெரிகோஸ் வெயின்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா தான் வரக்கூடிய வியாதிகள்ல நான் சொல்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய வியாதி 90% வியாதி பிளட் சர்க்குலேஷன் சரியா வரல அப்படின்னா ஏற்படக்கூடியது. ஸோ இது இன்னைக்கு நேற்று கிடையாது. ஒரு 1970 டாக்டர் ஆல்பர்ட் டேவிஸ் அப்படிங்கிறவர் இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். அதுக்கான புக்கு இருக்கு. நீங்க அது சொன்னீங்கன்னா அது அடுத்த நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ஸ்ல அதை பத்தி எல்லாம் நான் விரிவாகவும் நான் சொல்றேன். இன்னைக்கு மெயினா பாத்தீங்கன்னா உடல்ல ஏற்படக்கூடிய வலிகள். இந்த வலி எதனால ஏற்படுது அப்படின்னே நமக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா திடீர்னு இங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு. இந்த மாதிரி வலி அப்படிங்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லாததுதான் காரணம். ஸோ இதுக்கு நம்முடைய நிறுவனமான ஐஎம்சியில ஒரு புது ரெவல்யூஷனரி அண்ட் யூனிக் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய பயோ எனர்ஜி மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இதுலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பயோ எனர்ஜி, அதாவது 2ஆ பிரிச்சுக்கலாம், பயோ எனர்ஜி மேக்னெட்டிக் பிரேஸ்லெட். ஸோ இந்த பயோ எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கணும், இருந்தாதான் நம்மளால நடமாடவே முடியும்னு வச்சுங்களேன். இந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள்ல கிடைக்குது. அதாவது வேற சில எக்ஸசைஸ்ல நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இதெல்லாம் இருந்தாலும் வெயில் நின்னா கூட நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா, அதை நம்ம நம்புறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பயோ எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அது நம்ம சில இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு.
இப்போ வெயில்ல நிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த விட்டமின் டி எல்லாம் கிடைக்குது. அது கிடைச்சாதான் நம்ம எனர்ஜியா இருக்க முடியும், நம்ம எலும்புக்கு நல்லது, இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தேவை. இதுக்கு வந்து நம்ம சில ப்ராடக்ட்ல சாப்பிட்றதுல கிடைக்குது. இது இல்லாமல் இந்த எனர்ஜியை வந்து தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அதுலதான் நான் சொன்னது இந்த ரேடியேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்டர்நெட் உலகம். நீங்க உங்க வீட்டுல போனீங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இல்லாம எந்த வீடுமே கிடையாது. அது ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இதை விட முக்கியமானது வந்து மொபைல். ஸோ இந்த மொபைலுடைய டவர்ஸ் நம்ம எங்க வெளியில போனாலும் சரி, மொபைல் டவர் இல்லாம எங்கேயாவது இருக்குதுன்னா கிடையாது. எல்லா பில்டிங்ஸ்லயும் மொபைல் டவர் இருந்துகிட்டு இருக்கு. 2G இருந்தது, 3G ஆகி 4G ஆகி நீ 5Gல இருக்கிறோம். ஜப்பான்லாம் 7Gயே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு 6G வரலாம், 7G வரலாம். இந்த அறிவியல் வளர்ச்சியை வந்து நம்மளால தடுக்க முடியாது. நமக்கு வந்து ஆஹா இன்னும் ஸ்பீடா கிடைக்குது அப்படின்னு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஜி அதிகமாகுதுங்களோ 5G 6G 7Gன்னு நமக்கு அதே நேரத்தில் உடல் ரீதியாக பாதிப்புகளும் ஏற்படுத்தும். ஸோ இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துறது வந்து நம்ம எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா தான் நம்முடைய இந்த பயோ எனர்ஜி மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்றது. இது வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். என்ன அது ஒரு பிரேஸ்லெட் வந்து நமக்கு எப்படி வந்து சேவ் பண்ணி கொடுக்கும், இது என்ன ஒரு மேஜிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனுடைய டெமோலாம் பார்த்து இது ஒரு மேஜிக்கா கூட இருக்கலாமோ அப்படின்லாம் கூட நம்ம நினைப்போம். ஆனா கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தெரபி, அதாவது மெடிசன் இல்லாத ஒரு தெரபி. எப்படி நம்ம வந்து அக்குபஞ்சர் சொல்றோம், அக்குப்ரெஷர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மேக்னெட்டிக் தெரபின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் தெரபி மூலமா தான் இது உருவாகி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இது போல வந்து மேக்னெட்டிக் பட்டன்ஸ் இருக்கும், பால்ஸ். இந்த மேக்னெட்டிக் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து டச் ஆகும்போது நம்ம அந்த பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அதே நேரத்துல இந்த எலக்ட்ரானிக்லோ அல்லது மொபைலுடைய ரேடியேஷனையோ வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய கண்ட்ரோல் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டிசீஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டிசீஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால ஏற்படுதுன்னு நான் சொன்னேன். ஆனா இந்த பிளட் சர்க்குலேஷன் ஏன் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த மொபைல் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த மொபைலுடைய ரேடியேஷன் வந்து நம்ம பிளட்டை வந்து அங்கங்க சரியா அதாவது ரத்த ஓட்டத்தை அங்கங்க தடை பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த மேக்னெட்டிக் நம்ம உடல்ல படும்போது என்ன ஆகும்னா, இதை நம்ம இந்த மாதிரி கையில போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அப்ப ரத்த ஓட்டம் சீரானுச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராம நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கான நிறைய ஸ்டடி வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. 1970 நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஆல்பர்ட் டேவிஸ் வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 1973 வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த மேக்னெட்டிக் தெரபி பத்தியே சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் 1994 தான் யூஎஸ்ல இதை வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சா எடுத்து இந்த ரேடியேஷனை பத்தி நிறைய வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு யூஎஸ்ல நிறைய இந்த மேக்னெட்டிக் தெரபியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் தெரபி வந்து நம்ம உடல், அதாவது இந்த மேக்னெட்டிக் வந்து அப்படி நம்ம உடல்ல படும்போது நமக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் சரி பண்ணி கொடுக்கும். மொபைல்ல வந்து நம்ம ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இதனால என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் வாங்குறோம் இன்னைக்கெல்லாம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்லாம் போட்டு மொபைல் வாங்குறோம். ஆனா அதனுடைய ரேடியேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது நம்ம வாங்குறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சாதாரண விலையில தான் கிடைக்குது, எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. இது இன்னும் சொல்ல போனா ஸ்டைலிஷா ஒரு நல்ல யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. மென் அண்ட் உமன் 2 பேருமே இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே தான் இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய டிசீஸ் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன்னால சரியா வர்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா எல்லா வியாதிக்கும் அதுவும் ஒரு காரணம். அதே போல ஒற்றை தலைவலி, பிசிஓடி, பிளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் அண்டு கேன்சரு, பிளட் டியூமர், அதாவது பிரெயின் டியூமர்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரெயின் டியூமரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம
அந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால வரக்கூடிய வியாதிகளா இருக்கு. இதுல இருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஐஎம்சி இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்றதுனால நம்மளுடைய மொபைல் உடைய தாக்கத்தை, ரேடியேஷனுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எனர்ஜியா இருக்கலாம், எந்த நோய் இல்லாம இருக்கலாம். அதே டைம்ல இதனுடைய டெமோ, இது யூஸ் பண்ணா நம்ம உடம்புல எனர்ஜி வருமா அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம். கண்டிப்பாக வரும். அதுக்கான ஒரு டெமோ இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பயோ எனர்ஜி உடைய அந்த டெமோ, அதாவது நம்ம உடம்புல மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால எனர்ஜி எந்த அளவுக்கு குறையுது, நம்ம சொன்ன அந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படின்னு பண்றதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் இப்போ நம்ம காட்ட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் நேரா இல்லைங்க, நேரா பாருங்க. இந்த கை இப்படி இந்த விரல் வைங்க, இது நேராக தான் இருக்கணும், முகம் திருப்பக்கூடாது. இந்த கையை நம்ம எவ்வளவு தூரம் போகுதோ நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போங்க. பெயின் வருது அப்படின்னா நிறுத்திடுங்க. ஓகேங்களா? ஓகே, செய்யலாம். அங்க அங்க பார்க்கணும், நேரா பார்க்கணும். பெயின் வருதா? ஓகே, ரைட், விட்டுருங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த கை அவரால் கொண்டு போக முடிஞ்சதுன்னு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பெயின் வந்துருச்சு, அவர் நிறுத்திட்டாரு. இந்த பிரேஸ்லெட் நம்ம உடம்புல படும்போது இந்த மேக்னெட்டிக் பவர் நம்மளுடைய உடம்பை எந்த அளவுக்கு எனர்ஜி பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ. நல்லா ஃப்ரீ பண்ணிக்கங்க. ஸோ ஒரு 2 நிமிடத்துல அந்த எனர்ஜி நம்ம உடம்பு பூரா பரவ செய்யும். அதுதான் இப்ப மறுபடியும் அதே போல கை உங்களுடைய இதுல பண்ணுங்க. ஆமா, நீட்டி அந்த விரல் அப்படியே கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு முன்ன செஞ்ச மாதிரியே. எங்க பெயின் வருதோ அங்க நீங்க சொல்லிருங்க. ஓகே, ரைட், போதும், தேங்க்யூ. இப்போ இவருடைய கை எந்த அளவுக்கு பின்னாடி போயிருக்கு, அந்த இடத்துல தான் வலி வருது அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க இந்த சின்ன டெமோ மூலமா. அடுத்து இன்னொரு டெமோவும் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அவருடைய உடம்புல இருந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய மொபைல் பாக்கெட்ல தான் இருக்கு. பாக்கெட்ல ஆரம்பத்தில் இருக்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு பெயின் வந்தது, அதே டைம்ல இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெயின் இல்லாமல் அந்த கை பின்னாடி போனுச்சு நீங்க பார்த்தீங்க. இப்போ அந்த பிரேஸ்லெட் நான் எடுத்துட்டேன், வெறும் மொபைல் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த மொபைல்ல இவருடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னொரு சின்ன டெமோ. சார், இந்த கையை இப்படி நல்லா கோத்துக்குங்க, முன்னாடியே கோத்துக்குங்க. ஓகே, ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஸோ இவருடைய ஸ்ட்ரென்த் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். இப்போ அடுத்தது அதே இந்த பிரேஸ்லெட்டை மறுபடியும் அவருடைய உடம்புல படுற மாதிரி நான் வச்சிருக்கிறேன். ஸோ மறுபடியும் அவருடைய உடம்புல அந்த பிரேஸ்லெட் வேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு எனர்ஜி கூடும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் அதே போல கை நல்லா பண்ணுங்க. இப்படிங்களா? ஆமாங்க. ஸோ முன்ன இருந்ததுக்கு இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய எனர்ஜி எந்த அளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறத இந்த டெமோ உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே தான் நம்ம சொல்றது. நம்மளுடைய இந்த ஐஎம்சியோடைய பிரேஸ்லெட்டை ஒவ்வொருத்தரும், மொபைல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை நீங்க உடம்புல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த இந்த ரேடியேஷனுடைய
எஃபெக்டை வந்து நீக்கி நம்ம எனர்ஜியாக வச்சுக்கும், நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகமாக. ஸோ இந்த டெமோ நீங்கள் பார்த்தீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பிரேஸ்லெட்டை மொபைல் வச்சிருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். மொபைல்னு கிடையாது, எலக்ட்ரானிக்ஸில் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ரேடியேஷன் நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிரேஸ்லெட்டுக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு சில பேர் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மேக்கர் வச்சிருக்கிறாங்க இல்லையா ஹார்ட்ல, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது டயபெட்டிக்ஸ், சுகர் பேஷண்ட் வந்து பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா இன்சுலினுக்கான, அந்த பம்ப் யூஸ் பண்றவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஹார்ட்ல ஸ்டென்ட் யாராவது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த பயோ எனர்ஜி மேக்னெட்டிக் பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மலாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அது 2 சிம் யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம எவ்வளோ மொபைலுக்கு அதிகமாக செலவு பண்ணி நம்ம வாங்குறோமோ, அதே நேரத்தில் இது ஒரு சிறிய செலவு தான். இதை வாங்கி ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த மொபைல்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷனும் அதிகப்படுத்தி நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த பிரேஸ்லெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.